ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2025 டிராஃபி தொடர் நடந்துகிட்ருக்கு. இதில் நம்ம விராட் கோலி சதம் அடிக்க வைக்க நம்ம ஆள் கேப்டன் ரோஹித் சர்மா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அது என்ன கஷ்டப்பட்டாருன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஆள் கோலி கடைசி நிமிஷம் வரைக்கும் இன்னும் விளாண்டாப்புல. அவர் செஞ்சுரி அடிக்க 4 ரன் தேவை. 4 ரன் தேவையப்போ நம்ம ஆள் ரோஹித் சர்மா அவருக்கு எந்த மாதிரி உதவுனார் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடைசி 4 ரன் தேவை. விராட் கோலி தவிர யாருனாலையும் அதை ஷாட் அடிக்க முடியாது. அத்தனை பேர்த்துக்கு கேப்பில் அந்த பந்தை சுழட்டி 4 அடிச்சு விட்டாப்புல. அந்த திறமை விராட் கோலிக்கு மட்டும்தான் வரும். இதுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணாப்புல கேப்டன் ரோஹித் சர்மா. மேட்ச் முடிஞ்சு பேசுகிறப்ப கூட விராட் கோலியை ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் பேசும்போது நம்ம ஆள் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு தெரியாது. அவர் தான் கேப்டன் ரோஹித் சர்மா. இதை பற்றி விராட் கோலிகிட்ட கேட்கும்போது அவர் சொன்னது, எனக்கு இதெல்லாம் சாதாரணம் தான். இது மாதிரி நான் எத்தனையோன்னா என்னோடய கடின உழைப்பை வெளிப்படுத்துவேன். எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்திய அணி என்னோடய சொந்த அணி. நான் அதுக்காக என் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேன். என் டீம் ஜெயிக்கணும், அதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு விராட் கோலி. இதுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்தது கேப்டன் ரோஹித் சர்மா தான் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும். ரோஹித் சர்மா இந்திய டீமோட மிகப்பெரிய கேப்டனாக வருவார்னு மக்கள் மத்தியில் பேசப்படுது. எம்எஸ் தோனிக்கு அடுத்து ரோஹித் சர்மா மட்டும்தான் கேப்டனாக இருந்து அந்த டீமை வழிநடத்தி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது எல்லாருடைய மனசுலையும் இப்போ தோணிக்கிட்டு இருக்க ஒன்றாகும். நம்மால் விராட் கோலிக்கு சொல்லவே தேவையில்லை. எல்லா மேட்ச்லையும் புலம்பு தள்ளுவாப்பில். இதுலேயும் பாகிஸ்தான் மேட்ச்னா குறிப்பாக அவர் வேறு லெவலில் விளையாடுவார். அது எல்லாத்துக்குமே தெரியும். விராட் கோலிக்கு பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவரோட சொந்த கடினமான உழைப்பில் தான் இவ்வளோ தொலையும் முன்னாடி வந்திருக்காரு. விராட் கோலிக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம் அப்படின்னு அடுத்த ஒரு வீரரை பெருமைப்படுத்தி பேசுகிறேங்கிறது எந்த ஒரு கேப்டனாலும் முடியாது, மனசுக்குள்ளே ஒத்துக்க முடியாத ஒரு விஷயந்தான். ஆனால் நம்மால் ரோஹித் சர்மா அதையும் பொருட்படுத்தாமல் விராட் கோலி இல்லாட்டி டீம் ஜெயிக்கிறது ரொம்ப கடினம். பாகிஸ்தானுக்கான எதிரான எந்த மேட்ச்லையுமே விராட் கோலி சும்மா இருந்ததே இல்லை. அவரோட முழு ஒத்துழைப்பையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். அவர் இல்லாமல் இருந்தால் இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்கிறாப்புல ரோஹித் சர்மா. இந்தியாக்கிட்ட தோற்கிறது ஒன்றும் பாகிஸ்தானுக்கு புதுசாக நடக்க போகிறது ஒன்றும் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறையா தடவை தோற்றுருக்காங்க. இந்தியா எத்தனையோ முறை பாகிஸ்தானில் போய் ஜெயிச்சிருக்காங்க. வெளிநாடுகளை பல மேட்சுகள் ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் முழு ஒத்துழைப்பை கொடுக்குறது இந்திய டீம் மட்டும்தான். இந்திய டீமுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன தான் அப்படி ஒரு பனி போகிறோ தெரியல. விராட் கோலி பாகிஸ்தானுக்கு எதிரானா அப்படியே பிஏஆட்டம் ஆடுறாப்புல. கடைசியில் அடித்த அந்த ஒத்த 4 நம்மளாம் வாழ்நாள் நினச்சி பார்க்க முடியாத மாதிரி ஒரு 4. அத்தனை ஃபீல்டர்ஸ் நிற்கும்போது கேப் பார்த்து தட்டி விட்டார். இதுக்கு விராட் கோலி என்ன சொல்கிறாருன்னா, நான் 4 அடிக்கணும்னு நினைக்கவே இல்லை. என்னோடய கேப்டன் ரோஹித் சர்மா தான் அங்கே ஸ்டேஜில் கையை காட்டினாப்புல 4 அடி அப்படின்னு. அந்த தைரியத்தில் தான் நான் அடித்தேன் அப்படின்னு விராட் கோலி சொல்கிறாப்புல. இந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் பண்ண மிகப்பெரிய தவறு, அவங்க டீம் பேட்ஸ்மேன்கிட்ட ஸ்ட்ரைக் ரேட்டு ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அதை அவங்க யூஸ் பண்ணிக்க தெரில. 350 ரன்னுக்கு கம்மியாக அடித்தா நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் அதுக்கு கம்மியாக ஸ்கோர் அடித்தது பாகிஸ்தான் வீரர்களோட மிகப்பெரிய ஒரு அசால்ட்டுத்தனமாகும். இந்த டிராஃபி 2025 தொடரில் நம்ம ஜெயித்தது நம்ம எல்லாருக்குமே பெருமை. நம்ம சேனலுக்கு எல்லாம் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த ஐபிஎல் கிரிக்கெட் நியூஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி மக்களே.